எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கணவன் எனக்கு செய்த நலவுகளை அதிகமாக யோசிக்க வேண்டும். என்னுடைய இல்லறம் நல்லறமாக மகிழ்ச்சியான இல்லறமாக மாற வேண்டும் என்றிருந்தால் நான் திருமணம் முடித்த நாளிலே இருந்து இன்றைய நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிற பொழுது பெண்கள் எடுத்த எடுப்பிலே சொல்லிவிடுகிற விஷயம், நீ எனக்கு என்னதான் செய்திருக்கிறாய், என்னை எப்பொழுதுதான் சந்தோஷமாக வைத்திருக்கிறாய், எப்பொழுதும் இப்படித்தானே நடந்திருக்கிறீர்கள், இப்படித்தானே செய்கிறீர்கள் என்று சொல்லி அவனுடைய ஒட்டுமொத்த நலவுகளையும் அப்படியே ஒட்டுமொத்தமாக மறுதளிக்கிற மனோநிலை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா மாஷரன் நிசா, பெண்களே உங்களை நான் அதிகமாக நரகத்தில் கண்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நேரம், யா ரசூலல்லாஹ், ஏன் பெண்கள் அதிகமாக நரகத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் 2 காரணங்களை சொல்லுகிறார்கள். ஒன்று, நீங்கள் கணவனுக்கு நன்றி கட்டவனாக நடந்து கொள்கிறீர்கள், அதிகமாக சாபமிடுகிறீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். இந்த 2ம் சர்வ சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, கணவன் என்பவன் ஏதோ ஒரு இடத்தில் இருந்து யாரோ ஒருவருக்கு மகளாக பிறந்த என்னை திருமணம் என்று சொல்லுகிற ஒரு உறவின் ஊடாக அவன் அரவணைத்துக் கொள்கிறான். அந்த அரவணைப்பு, அந்த பொறுப்பேற்பு, அந்த பொறுப்பின் காரணமாக அந்த அமானிதத்தை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்று விதிவிலக்குகள் இருக்கலாம். நான் பேசுகிற இந்த விஷயங்கள் மார்க்கத்தோடுள்ள, மார்க்கத்தை பின்பற்றுகிற பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பொருத்தமான விஷயங்கள். விதிவிலக்குகள் எல்லா விஷயங்களிலும் இருக்கலாம். அவன் உங்களை பொறுப்பேற்று எல்லா விஷயங்களிலும் உங்களுக்காக பாடுபட்டு அவன் தனிமையில் வாழ்ந்திருந்தால் அவனுக்கென்று ஒரு வீடு தேவைப்பட்டிருக்காது. அவன் ஏதாவது ஒரு ரூமிலே, ஒரு ஹாஸ்டலிலே தங்கி இருக்கலாம். அவனுக்கென்று சமைப்பதற்கு ஒரு ஆள் தேவைப்பட்டிருக்காது. அவன் ஒரு கடையிலே ஆர்டர் பண்ணி எடுத்து சாப்பிட்டு இருக்கலாம். அவன் ஏதாவது அவனுடைய வேலைகளை செய்திருக்கலாம். இப்படி ஓடி ஓடி உழைக்க வேண்டிய தேவை கூட அவனுக்கு ஏற்பட்டிருக்காது. அவன் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டும் தேடிக்கொண்டு நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் குடும்பம், பிள்ளைகள் என்று அவன் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் என் மனைவிக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் குடும்பத்திற்காக என்று வாழ்க்கையை செய்து அவன் படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு உழைத்து ஓடாக காய்ந்து அவன் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வீட்டுக்குள் வந்து ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் நீங்கள் விரும்பியதை வாங்கி தரவில்லை, நீங்கள் கேட்டதை கொண்டு தரவில்லை, உங்களுடைய சின்ன ஆசையை நிறைவேற்றவில்லை, உங்களுடைய தேவையை அவன் நிறைவேற்றி வைக்கவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக நீ என்ன செய்திருக்கிறாய், எப்படி கவனித்திருக்கிறாய் என்ற ஒற்றை வார்த்தையால் அவனுடைய ஒட்டுமொத்த கனவுகளையும் இடித்து தகர்த்து விடுகிற இந்த பெரும் பாவம் தான் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, மிக கவனமாக இந்த வார்த்தைகளை கையாள வேண்டும், மிக கவனமாக கையாள வேண்டும். நாம் ஈமானிய பெண்கள், அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள். நாம் இந்த உலகத்தில் வேண்டுமானால் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று சொல்லலாம், யாரும் என்னை கேள்வி கேட்பதற்கு இல்லை என்று சொல்லலாம், நீ என்னை பொறுப்பேற்ற நீ செய்ய வேண்டும் தான் என்று சொல்லலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய மஹ்ஷர் என்று ஒன்று இருக்கிறது, அல்லாஹ்வுடைய விசாரணை என்று ஒன்று இருக்கிறது. அந்த நீதி விசாரணை நடக்கிற அந்த மஹ்ஷருடைய வழியில் அல்லாஹ் மிக துல்லியமாக விசாரிப்பான், நீதியை மிக நீதியாக விசாரிப்பான். அந்த நேரத்தில் அல்லாஹ் உங்களை துருவி துருவி கேள்வி கேட்பான். உன் கணவன் செய்த எல்லா நனவுகளையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். உங்களுக்கு அவன் செய்த எல்லா உதவிகளையும் கண் முன்னே கொண்டு வந்து அவன் நிறுத்துவான். நிறுத்திவிட்டு இத்தனையையும் செய்திருக்கிற பொழுது அவன் செய்யாது விட்ட ஒரு விஷயத்திற்காக ஒட்டுமொத்த நனவுகளையும் நீ ஏன் நிராகரித்தாய் என்று கேட்கிற பொழுது அன்புக்குரிய சகோதரிகளே, நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும் என்கிற விஷயத்தை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு அழகான ஒரு கூடு, ஒரு அழகான ஒரு சித்திரம், ஒரு அழகான ஒரு பாதை, ஒரு அழகான ஒரு பூந்தோட்டம். அதிலே சில விஷயங்களை நாம் புரிந்துணர்வோடு, விட்டு கொடுப்போடு, அணுகுமுறையோடு மிக சரியாக நடக்கிற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் சொன்ன அந்த அன்பும் பாசமும் ஆதரவும் மிக்க, மன அமைதி மிக்க ஒரு குடும்ப வாழ்க்கை நிச்சயமாக உருவாகும். அல்லாஹ்வுடைய வார்த்தை நிச்சயமாக பொய் கிடையாது, அதை என்னுடைய வாழ்க்கை பொய்ப்பித்துக் கொண்டிருக்கிறது என்கிற அந்த உணர்வோடு எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நாம் அணுக வேண்டும். திருமணம் முடிக்க இருக்கிற பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், இப்படி கணவனோடு நடந்து கொள்ள வேண்டும், இப்படி பொறுமையாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆண்களை பற்றி விளங்கப்படுத்த வேண்டும், பெண்களை பற்றி அவர்களுடைய இயல்புகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். எனவே அப்படி ஒரு அழகான குடும்ப வாழ்க்கையை அவர்களும் சந்தோஷமாக வாழுகிற அளவுக்கான ஒரு வாழ்க்கையை கட்டமைப்பதற்கு நாம் எல்லோரும் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த புரிதலையும் இந்த தேடலையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இன்னும் நாம் வாசிக்க வேண்டும், தேட வேண்டும். கடந்த காலங்களை போன்றல்லாமல் திருமணம் முடித்தோம், வாழ்ந்தோம், கழித்தோம் என்று இல்லாமல் நாம் இந்த விஷயங்களில் அறிவுபூர்வமாக ஆழமாக சிந்திக்கிற பொழுதுதான் ஒரு மகிழ்ச்சிகரமான இன்ப
இன்பமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நாம் அடைந்து கொள்ள முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வதோடு ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலகத்திலும் மறுமையிலும் சந்தோஷமான தம்பதிகளாக குடும்பங்களாக வாழ்ந்து சுவனத்திலும் ஒன்றாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.